பதவியை கொடுத்து, ஒரு அந்தஸ்தை கொடுத்து, பணத்தை கொடுத்து, இங்க ரொட்டேரியன் ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்காக கொண்டு வந்து ஒரு ரகுவரன் நாட்டை ஒரு கார்த்திகை இங்க வர வச்சு, ரேவதியான ஒரு ஃபர்ஸ்ட் லேடியை வர வச்சு, இத்தனை ப்ராஜெக்ட்ஸை கொண்டு வந்து இவ்வளவு பேருக்கு தேவைப்படுகிற ஒரு டாய்லெட்டை கட்டி கொடுக்கணும், இத்தனை பேருக்கு தேவைப்படுகிற ஒரு டயாலிசிஸ் பண்ணி கொடுக்கணும், இத்தனை பேர் நன்மை அடையக்கூடிய இத்தனை விஷயத்தை பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம ஒரு மனிதனாக ஒரு விஷயத்தை பண்ண முடியல. அதாவது ஒரு பழமொழி உண்டுங்க, தங்கம் செய்யாததை சங்கம் செய்யும் அப்படின்னு. சரிங்களா? உங்ககிட்ட எவ்வளவு வேணா பணம் இருக்கலாம், ஆனா நீங்க போய் ரோட்ல நின்று ஒரு ப்ராஜெக்ட் நீங்க பண்ண முடியாது. உங்களை நம்பி 10 பைசா யாரும் பணம் கொடுக்க மாட்டாங்க. நீங்க போய் கலெக்டர் ஆபீஸ்ல போய் நின்றுகிட்டோ இல்ல ரெவன்யூ ஆபீஸ்ல போய் நின்றுகிட்டோ நான் வந்திருக்கிறேன், கார்த்திகேயன் வந்திருக்கிறேன், நான் அவரை பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன். எந்த கார்த்திகேயன் அப்படின்னு கேட்பான். சரி, அவர் கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லப்பா அப்படின்னு சொல்லிடுவான். பட் இதே வந்து பார்த்தீங்கன்னா நான் திருப்பூர் கிளப்ல நான் வந்திருக்கிறேங்க, கார்த்திகேயன் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னா அப்படியே கொஞ்சம் பார்ப்போம். ஏன்னா திருப்பூர் கிளப்ல ஒரு பிசிக்கலி சேலஞ்சு சில்ட்ரனுக்கு பார்த்தீங்கன்னா 35 வருஷமா ஒரு பெரிய ஒரு ட்ரஸ்ட் நடத்தி கிட்டத்தட்ட 45 குழந்தைகளை படிக்க வச்சுருக்கோம். சரிங்களா? ஒரு பெரிய ஸ்கூல் கட்டி கிட்டத்தட்ட ஒரு 550 குழந்தைய படிச்சுட்டு இருக்காங்க. இதே போல நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு கிரெமட்டோரியம் கிட்டத்தட்ட 3 கிரெமட்டோரியம் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம் திருப்பூர்ல. இது எல்லா இடத்துக்குமே பாத்தீங்கன்னா மேயர் ஆகட்டும், கலெக்டர் ஆகட்டும், ரெவன்யூ ஆபீசர் ஆகட்டும், எல்லாரும் ஒரு நாள் உள்ளுக்குள்ள கால் எடுத்து வச்சு வந்துருப்பான். புரியுதுங்களா? அப்போ ரோட்டரி கிளப் கார்த்திகேயன் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னா அப்படியே பார்த்து சரி கொஞ்சம் உட்கார சொல்லப்பா, வர சொல்லுப்பா, என்னன்னு கேட்பாங்க. ஸோ இதுதான் வித்தியாசம். நீங்க பணம் இருந்தா மட்டும் ஒரு விஷயத்த பண்ண முடியாது. அதுக்கு ஒரு நம்ம மாதிரி 120 வருஷத்துல ஒரு லெகசி ஏற்படுத்தின ஒரு சங்கம் இருக்கணும், ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கணும் அப்படிங்கிறது. நீங்க யோசிச்சு பாருங்க, 1905 ஆரம்பிச்சு பல உலக போர்களை தாண்டி, பல எல்லோ ஃபீவரை தாண்டி, பல கோவிடை தாண்டி இத்தனை பேர் நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். உலக போர்களை தாண்டி வந்திருக்கிறோம், எல்லா போர்களையும் தாண்டி வந்திருக்கிறோம், 200 நாடுகள் இருக்கிறோம். அது எப்படி ஒரு சாத்தியம்? மேஜிக் இல்லைங்களா? நீங்க 8 மாவட்டத்துக்கு நீங்க வந்திருக்கிறீங்க. 8 மாவட்டத்துக்கு நீங்க வந்திருக்கிறீங்க அப்படின்னா ஒரு கார்த்திக் சாருக்காக வரல, ரோட்டரிக்காக வந்திருக்கிறீங்க. ரோட்டரி செஞ்சிருக்கிற ப்ராஜெக்ட்ஸ்